ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த ரெயின். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்வீட் ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். ராகி சேமியா 2 பேக் எடுத்திருக்கேன். தாய் அப்படின்ற ஒரு பிராண்டு, நெய், ஏலக்காய், தேங்காய், ஒயிட் சுகர், சால்ட். ஸோ தேவையானதை பார்த்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான 2 பேக் ராகி சேமியாவை அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து 3 நிமிஷம் ஊற வச்சு நம்ம செய்யும் போது தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். வெறுமனே சும்மா தண்ணி தெளித்து புட்டு மாவு செய்கிற மாதிரி பெசரி விட்டு நீங்கள் அதை வேக வச்சிங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும், சாப்பிடவுமே கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு 3 நிமிஷம் இதை நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக அலசி விட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணியோடு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நல்லா தண்ணி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வடிதட்டில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஓகே, தண்ணி இல்லாத அளவுக்கு வடித்தாச்சு. உதிரி உதிரியாக இருக்குது, தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. ஏற்கனவே நான் இட்லி பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இட்லி தட்டுலேயுமே நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஊற வச்ச அந்த ராகி சேமியாவை சேர்த்துக்கலாம். ராகி சேமியா பொதுவாகவே வேகத்துக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் எடுக்கும். அது கலர் மாதிரி வந்தாலே ராகி சேமியா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஏற்கனவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கறனால ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். அதே டைமில் நல்லா சாஃப்டாக, ரஃப்பாக இல்லாத அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 5 to 6 மினிட் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அந்த வேகிற கேப்பில் நான் ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன், தேங்காவை துருவல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட ராகி சேமியா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கலர் சேஞ்ச் ஆகி கலர் மாறி இருக்கு, நல்லாவே வெந்துருச்சு. இதை அப்படியே நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ராகி சேமியாவில் நெய் சேர்க்குறதா இருந்ததுன்னா சூடாக இருக்கும் போதே சேர்த்துடணும். நெய் வாசனை பிடிச்சவங்க நெய் சேர்த்துக்கோங்க. நெய் பிடிக்காதவங்க தேங்காய், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய், ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் சேர்க்குறேன். நெய் சூடாக இருக்கும் போதே சேர்த்தா தான் அது உருகி எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் சூடாக இருக்கும் போதே நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ராகி சேமியாவை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு 2 பிஞ்சாவது நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணணும். ஸோ அது உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இதோடு நம்ம ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து செய்யும் போது தான் அதோடய டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சிலர் ஊற வைக்கும் போதே உப்பு சேர்ப்பாங்க, அது தண்ணியோடு போயிடும், அந்த டேஸ்ட்டில் உப்பு நிற்காது. அதனால் உப்பு வேக வச்சதுக்கப்புறம் சேருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்தளவுக்கு ஒயிட் சுகரோ இல்லைனா ப்ரௌன் சுகரோ ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நான் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அந்த ஏலக்காய், நெய், உப்பு, சர்க்கரை எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி எல்லா இடமும் அந்த டேஸ்ட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் சேர்க்கும் போது நல்லா அழகாக உதிரி உதிரியாக நல்லா எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். உப்பு சேர்க்கும் போது நல்லா தூக்கலாக இருக்கும் டேஸ்ட்டு. இதோட கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ 2 பேக்குக்கு நான் ஒரு 1/2 மூடி தேங்காவை அப்படியே துருவல் மாதிரி பண்ணிவிட்டு அதில் இப்போ சேர்த்துக்கிறேன். நான் தேங்காய் துருவல் எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. டேஸ்டியான வாசனையான நம்மளோட ஸ்வீட் ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.